அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜனநாயக புலியை நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்துல கொட்டை எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா 2015ஆம் ஆண்டுல புலி திரைப்படத்துல வருமானத்தை 15 கோடியை மறைச்சிட்டாரு விஜய் அவர்கள் அப்படின்னு அன்னைக்கு வருமான வரித்துறை சோதனையில கண்டுபிடிச்சு அதை வழக்கு தொடர்ந்து 1.5 கோடி, அதாவது 1.5 கோடி அபராதம் எடுத்திருந்தாங்க. இதை மூடிட்டு கட்டிட்டு விஜய் போயிருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம தான் அப்படியே யோக்கிய சிகாமணி அப்படின்னு நம்ம தமிழ்நாடு காமிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா அதை மேல்முறையீடு செஞ்சாரு. இது தவறான தீர்ப்பு அப்படிங்கிறத. அதுக்கு இப்ப இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காரு. செந்தில்குமார் அப்படிங்கிறவர் தீர்ப்பு கொடுத்திருக்காரு நீதிபதி அவர்கள். என்ன தீர்ப்புனா அது சரிதான் அப்படின்னு சொல்லி இவரோட மேல்முறையீடு தள்ளுபடி செஞ்சு நறுக்குன்னு மண்டையில ஒரு குட்டை வச்சு வீட்டுக்கு போட நாய அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. இப்ப விஜய்கிட்ட நம்ம கேட்கறதெல்லாம் யோகே சிகாமணின்னு காமிச்சிக்க நீங்க உங்களோட அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இந்த வழக்கை தொடர்ந்தீங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த பேரும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஊழல் பெருச்சாளி விஜய் தான் ஜனநாயகத்தை காக்க வந்த ஜனநாயகனா. இந்த புலி ஏற்கனவே கொட்டை எடுத்த புலி. ஒவ்வொரு தடவையும் கொட்டை எடுத்து அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய்க்கு அப்படியே ஒரு அவமானம் தான். சாக்கடை எடுத்து எல்லாரும் எங்க போனாலும் மூஞ்சில் அடிச்சு வீசுறாங்க. கரூர் வழக்கா இருக்கட்டும், ஜனநாயகனா இருக்கட்டும், இப்ப இந்த புலி படத்தோடதா இருக்கட்டும், காருக்கு கட்டல, வரி கட்டாம அதுக்கு கேஸ் போடுறாரு, நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி அதுக்கு 1 லட்சம் ரூபா அபராதம். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஊழல் அப்படிங்கிற பேருக்கு நம்ம விஜய் அப்படின்னு வச்சிடலாம். நீங்க விஜய் அப்படின்னா அது ஊழல் அப்படிங்கிறது மாதிரி மாத்திரலாம். அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சுட்டு இவரு தான் தமிழ்நாட்டுல உள்ள கரப்ஷனை அப்படியே இது பண்றதுக்கு வராராம். சரி பண்ணி இவரு தலைமையில இது பண்ண போறாராம். முதல்ல ஊழல் பண்றது யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் பண்ணுவாரு. ஏன்னா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நீங்களே நோட் பண்ணி பாத்துங்க. ஒவ்வொருதுலயும் எங்க போனாலும் தலைவனுக்கு செருப்படிதான். நீங்க எங்க கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கேங்கிற மாதிரிதான் எங்க போனாலும் ஆலை கடல் என திரண்டு இருக்கும் ரசிக பெருமக்களை அப்படிங்கிற மாதிரி போய் ஆரம்பிக்கிறாரு. ஆனா முடியறது பாத்தீங்கன்னா இது மாதிரி சாக்கடை எடுத்து அடிச்சுதான் முடிக்கிறாங்க. இது வாடாத புலி, இது வதங்காத புலி, இது வணங்காத புலி, இது வலிமையான புலி, இது சிறப்பான புலி, சிவப்பான புலி, செம்புலி, சீரும்புலி. விஜய்கிட்ட இப்ப நாங்க கேட்கறதெல்லாம் 2015ல யார் முதலமைச்சர்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். நீ உண்மையிலுமே ஆம்பளையா இருந்தா இல்ல டிவிக்கில உள்ளவன் எவனாவது ஆம்பளை இருந்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணி பேச சொல்றா விஜய். நீ உண்மையான ஆண்மகனா இருந்தா சவால் விடுறேன் அவனுக்கு. இன்னைக்கு நீ உண்மையான ஆண்மகனா இருந்தா உன் கட்சியில பெரிய புலிகள்லாம் நிறைய இருக்கு, ஆதவ ஒரிஜினா நிறைய எல்லாம் இருக்குல்ல, எல்லாரையும் முடிஞ்சா ஆம்பளையா இருந்தா ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பேச சொல்லி. அவங்க இல்லை இன்னைக்கு, ஆனா அதோட தாக்கம் இன்னைய வரைக்கும் இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் என்னைக்கு விஜய் அப்படி நிக்க வச்சாரோ அந்த பயம் இன்னும் அவர் மனசுக்குள்ளே இருக்கு. இன்னும் அது வெளியே போகல. ஏன்னா அப்பேற்பட்ட அடி அடிச்சு அடி அந்த மாதிரி கட்ட திரிக்குது, ஒண்ணு பறக்குதுங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. அதனாலதான் இன்னைய வரைக்கும் அந்த இது அப்படியே அந்த தாக்கம் இருக்கு. அதனாலதான் விஜய் பேச மாட்டார். 2015ல வழக்கு தொடர்ந்தது ஜெயலலிதா அவர்களுடைய கவர்மெண்ட். முடிஞ்சா அது வேணும்னே என் மேல தொடரப்பட்ட வழக்கு, அது பொய் வழக்கு அப்படின்னு வாயை திறந்து பேச சொல்றான் உங்க அண்ணன். விஜய் அரசியலுக்கு புதுசா வர்றதுனால அவர் எல்லாரும் பாக்குறது உண்மைதான். அதனாலதான் எல்லாருமே நம்ம எல்லாரும் அவர் என்ன பேசுறாரு, எப்படி எப்பேற்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறாரு, எல்லாருக்கும் மாற்றா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு விஜய் தன்னைத்தானே ஸ்பாயிலர் பண்ணிக்கிறாரு. ஒவ்வொரு இதுலயும் பாருங்க, நீங்க கரூர் வழக்கா இருக்கட்டும், தன்னைத்தானே ஸ்பாயிலர் பண்ணிட்டாரு. மேடையில போய் ஆடுறதா இருக்கட்டும், வீடியோ போடுறதா இருக்கட்டும், சிஎம் சாருன்னு தப்பு குற்ற உணர்ச்சியே இல்லாம அங்க போய் ஜனநாயகன் மீட்டிங்ல டான்ஸ் ஆடுறாரு. இங்க கட்சி மீட்டிங்ல டான்ஸ் ஆடுறாரு. ஒவ்வொருத்துலயும் டான்ஸ் போட்டு கொண்டாடிக்கிட்டு கொஞ்சம் கூட அந்த 41 உயிர் போயிடுச்சு, நம்ம முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் எந்த கொண்டாட்டமும் இருக்கக்கூடாது, ஆட்டம் பாட்டம் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. இப்பயே இவ்வளவு கொண்டாட்டம். இதுல இன்னும் முதலமைச்சர் ஆயிட்டாருங்க. கரூரா நான் எப்ப போனேன் அப்படின்ற ஒரு அடுத்த கட்டம் அந்த அளவுக்கு இருக்கு. இதுல இந்த ஃபெலிக்ஸ்ன்னு ஒருத்தன் புதுசா சேர்ந்திருக்காங்க. அவனுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. ஏன்னா அவன் சவுக்கு சங்கர் இருக்காருல்ல, அவரோட கூட்டணி ஜிகிரி தோஸ்து, ஜிகிலோ சங்கரோட ஜிகிரி தோஸ்து அவரு. அதனால இந்த ஜிகிலோஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்ப சொல்றாங்க, அங்க மேடையில விஜய் வச்சுட்டு பேசுறாங்க. நீங்க முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு காணொலியில பேசுறாரு, 50 பேர் தான் பாக்குறாங்க. ஆனா விஜய் பேசுறாரு 10,000 வியூஸ் 20,000 வியூஸ் போகுதுன்னு. மட சாம்பிராணி எல்லாம் மறுபடியும் சொல்ற ஃபெலிக்ஸ் மட சாம்பிராணி. அந்த 20,000 பேர்ல 19,000 பேர் நாங்க தான். ஏன் தெரியுமா? இந்த மடக்கு ஊதி என்ன பேசுது அப்படிங்கிறதான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இவன் காமெடி பீஸா இருக்கு, சரி அவன் அடிச்சு விளையாடுவோம், அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கான், அதை பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம போய்க்குவோம் அப்படின்னு 19,000 பேர் பாக்குறதும் எங்க கட்சியில இருந்து மத்த கட்சியில இருந்து அப்படி எல்லாம் சேர்ந்து பாக்குறது தானே தவிர
நீங்க பார்க்கலன்னா மடக்கு ஊதிங்களா அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த டயத்துல ஃபெலிக்ஸ். எங்களுக்கு தெரிஞ்சு நேரம் விஜய்க்கு அநேகமா 2026 ரிசல்ட் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவர் அதை பத்தியே கவலைப்படல. நம்ம வந்து அது எங்கேயா போயிட்டு போ, நம்ம பிஜேபி சொன்ன வேலையை பார்த்து கொடுத்து நம்ம போட்டு ஒதுங்கி போயிருவோம் அப்படிங்கிறதுனால அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வசூல் வேட்டையில இறங்கியிருக்காங்க. இன்னைக்கு தாவேக்கா வந்து அங்க வந்துட்டு அங்க 5000 பேர் கொண்டுட்டு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருக்கு. இப்ப இதுக்கும் வந்து ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதிமுக அரசு தான் காரணம் அப்படிம்பானுங்க. நாங்க வந்து அறிவிச்சது வந்து இவங்களுக்கு தெரியாதா, ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு வந்து பேசுறானுங்களா பாருங்க. இதே போலதான் பண்ணுவானுங்க. இந்த தேர்தல் விருப்ப மனுல வாங்குறதுக்கு வந்து 5000 பேர் வந்துட்டாங்கன்னு அதை பெருமை பேசுறவனா இருக்கான். அதுல உண்மையான விஷயம் என்னன்னா, அதுல 5000 பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அந்த கட்சியில வேலை பார்க்குறவன் அத்தனை பெருமை என்னன்னா, பதவி வேணும், நம்மளுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்னு வேலை பார்க்குறோம் தான். இந்த தேர்தலுக்கு இப்ப வரதுக்கு முன்னாடி, இந்த தேர்தல்ல வந்து வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கட்சியில வந்து எவ்வளவு பெரிய சண்டை வருங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. 2026 விஜய்க்கு வந்து சரியான செருப்படியை கொடுத்து எல்லாரும் விரட்ட போறாங்க அப்படிங்கிறத விஜய்க்கே தெரியும். இருந்தாலும் நாங்களும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.